பழனி தண்டாயுதபாணி கோயில் சொத்துக்களை பாதுகாக்கும் பொருட்டு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள பழனி கோயில் மடத்துக்கு சொந்தமான நிலம் மோசடி செய்யப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. பழனி கோவில் சொத்துக்களை பாதுகாக்க புதிய பிரத்யேக ஆய்வுக்குழு ஆய்வு, பொன்மணி IAS தலைமையில் அதிகாரிகள் ஆலோசனை. இன்று கோயில் நிலங்கள் கூட்டங்கள் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் மற்றும் சொத்துக்களை பாதுகாக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை ஒருங்கிணைத்து ஒரு புதிய பிரத்யேக ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதன் முதன் கட்டமாக திருச்சி மண்டல கூடுதல் ஆணையர் பொன்மணி IAS தலைமையிலான சிறப்பு குழுவினர் இன்று பழனி தேவஸ்தான தலைமை அலுவலகத்துக்கு வருகை தந்தனர். அங்கு அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை, நில அளவுத்துறை மற்றும் கோவில் நிர்வாக அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் தற்போது உள்ள கட்டடங்களின் நிலை, சொத்து பதிவேடுகளில் இடம்பெற்றுள்ள விவரங்கள், மேலும் கணக்கில் வராத சொத்துக்கள், சட்டவிரோத பெயர் மாற்றங்கள், ஆக்கிரமிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொன்மணி IAS தலைமையிலான அதிகாரி குழுவினர் பழனி பிரதான திருக்கோவில் மற்றும் அதனை சார்ந்த உப கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள், கட்டடங்கள் உள்ளிட்ட சொத்துக்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். முழு விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.